பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம மரவள்ளி கிழங்கு தாங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். அதுவும் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுனேன். அதில் வெறும் 10 டன்னு தான் எடுத்தேன். அதில் பாதி காசை மருந்துக்கும், உரத்துக்குமே செலவாகிருச்சு. இப்போ இது இயற்கை விவசாயத்தில் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நான் இயற்கை விவசாயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கிழங்கு, இது மாதிரியான கிழங்கெல்லாம் யார் காட்டிலும் இல்லை அப்படின்னு பிடுங்குறவங்களே சொன்னாங்க. அதுவும் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மண் வளமாக மாறணும். மண் வளமாக மாற்றுறதுக்கு தான் நான் இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு வச்சு தான் பண்ணணும். மாடு இல்லாததுனால ஒவ்வொரு தடவை சாணத்தை போய் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணேன். அதனால் அந்த சாணத்தில் உள்ள பாக்டீரியாவை பிரித்தெடுத்து சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம். அதை வச்சு அனைத்து விதமான இடுபொருள்களும் தயாரிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விளையும் போது மண் வளமானதுனால அதில் விளையக்கூடிய பொருள்கள் எல்லாமே பெருசாக நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு கிடைக்கும்.